வணக்கம். ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று கேட்டார். நான் எப்பவுமே ஃபஸ்ட்டுங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்கு அந்த ரேங்கை முதலாவது இடத்தை தவறு விட்டு விடுவணும் என்ற ஒரு பயம் எனக்கு தொற்றிக்கொண்டது என்று ஒருத்தர் கேட்டார். நான் என்ன செய்யணும் என்று ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு தொழில் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடியவர். அப்போது அதுக்கு என்ன சொன்னேன்னா, முதல் நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்கணும். அதிகமாக வாசிப்பு என்பது மிக மிக அவசியம். ரெண்டாவது, நீங்கள் இந்த முதல் இடத்திற்கு வருவதற்கு நீங்கள் எவ்வளோ உழைப்பு செலுத்தினீங்களோ அந்த உழைப்பை போல 2 மடங்கு உழைப்பு அந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வேலை செய்யணும். இரண்டாவது, தனக்கு எதிராக ஒருத்தர் எதிரி இருக்கிறார் என்று சொன்னார். தனக்கு எதிராக போட்டியாளர் ஒருத்தர் இருக்கார் என்று சொன்னார். அந்த போட்டியாளரை வலிமை மிகுந்த போட்டியாளர் என்று எண்ணி அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் உழைப்பை கூடுதலாக போட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கூடுதல் உழைப்பு செலுத்துகின்ற அதே நேரத்தில் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும். அந்த உழைப்பு கூடுதலான உற்பத்தி திறனை கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த வேலையை இந்த உழைப்பை செலுத்துவதன் மூலமாக அது சில விளைவுகளை ஏற்படுத்தணும். அப்படி வேலை செய்யணும். அதற்கு அடுத்ததாக சொன்னது என்னன்னா, நீங்கள் செய்கின்ற அந்த பணியில் தன்னை சுற்றி உங்களுக்கான ஆதரவு தளங்களை ஒன்று தக்க வைக்கணும் என்பது பேசிக். ஏற்கனவே முதல்ல சொன்னேன். ரெண்டாவது, புதிய புதிய நபர்களை, உங்களுக்கான ஆதரவு தளங்களை, உங்களோட கருத்தியலை கொண்டவர்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கணும். ஒரு 5 பேர் இருக்கணும், 5 பேர் போதும் என்று நினைச்சிங்கன்னா அதுவே உங்களுடைய தோல்விக்கான முதல் காரணமாக மாறும். நீங்கள் முதலாவது இடத்தை இழக்கப் போவதற்கான முக்கியமான காரணியாக அது இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, புதிய நபர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும். உங்களுடைய அந்த கருத்தியல் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் உழைப்பின் மூலமாகவே நீங்கள் ஒரு முதலிடத்தை பெற்றீர்கள் என்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் 10 பேரை, 100 பேரை, 1000 பேரை உருவாக்குவது என்பது, உங்களுடைய கருத்தை அவர்கள் மூலமாக சொல்வது என்பது உங்களை முதலிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படும். அது மட்டுமல்ல, முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கு இடைவெளி அதிகமாக்கி கொண்டே போகும். அதாவது 2வது இடத்தில் இருப்பவர் 1வது இடத்திற்கு வர முடியாத அளவிற்கு அந்த இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கும். 1வது இடத்தில் நீங்கள் இருக்கின்ற நீங்கள் இன்னும் ஆழமாக, அடித்தளமாக, உறுதியாக 1வது இடத்தில் நீங்கள் இருப்பீங்க. அது நீண்ட நாட்களில் இருப்பதற்கு அது பயன்படும் என்று இதை நான் சொல்லவில்லை. இதை சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்களோட தியரியில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 5 சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸு, 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் சக்சஸ் ஸ்டோரிஸு, 10 பிரின்சிபல் ஸ்டோரிஸு, 10 பிரின்சிபல் சக்சஸ் ஸ்டோரிஸ் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆங்கிலும் எழுதிய அந்த விஷயங்களைத்தான் நான் பொதுவாக அவருக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட அந்த நபருக்கு இதுதான் பதில். அவருக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும், ஒரு நிறுவனத்திலோ, தொழிற்சங்கத்திலோ, இல்லை வேறு இடங்களிலோ, ஒரு பொது நிறுவனங்களிலோ, கலாச்சார நிகழ்வுகளிலோ, இல்லை வேறு ஏதோ ஒரு நிறுவனத்திலோ, தனியார் நிறுவனத்திலேயோ, பொதுத்துறை நிறுவனத்தில் எங்கேயோ வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு இடத்தில் ஒருவரோ ஒரு குழுவோ நம்பர் 1ஆக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நம்பர் 1 ஸ்டேட்டஸை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் இப்படி சொன்ன அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினால் அவர்கள் முதல் இடத்தில் நம்பர் 1 ஸ்டேட்டஸில் நீண்ட நாட்களுக்கு நிற்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னார், வந்தது போலவே போனதும் தெரியாது என்பது போல காற்றில் அடித்த சிறகாக அவர்கள் 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது குறிப்பாக புதிய புதிய தரவுகளையும் புதிய புதிய யுக்திகளையும் அவர்கள் கையாளவில்லை என்று சொன்னால் நிகழ்கால விஞ்ஞான உலகில் அவர்கள் காணாமல் போடுவார்கள். குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தன்னை சுற்றி எல்லாமே ஏஐ டெக்னாலஜி நம்மை ஆக்கிரமிக்கப் போகிறது. அதையோ சோசியல் மீடியாவையோ கூட சோசியல் மீடியாவோட பவர்ஃபுல் சோசியல் மீடியாவாக எதிர்காலம் மாற இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளராக இருப்பாங்க, நிறுவனத்தில் வெற்றியாளராக இருப்பாங்க, நம்பர் 1 ஸ்டேட்டஸில் இருப்பார்கள் என்பதை எனது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அந்த நபருக்கு பதிலாக இதில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.